சூடு பட்டுடுச்சு. இது என்னது? இவ்வளவு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பா? ஃபயர் நின்னுச்சா? மோட்டு பத்துலு எங்க இருக்கீங்க? மோட்டு பத்துலு எங்களை காப்பாற்ற மோட்டு பத்துலு வந்தாச்சு. நான் என்னுடைய எதிரிய ஒரு வழி பண்ணிடுவேன். அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவேன். வேஷ்டிய கிழிச்சு கைக்குட்டையா மாத்தி விட்டுடுவேன். இன்னொரு மோட்டு பத்துலுவா? என்ன 2 மோட்டு பத்துலுவா? யார் நீங்க? எந்த உலகத்தில இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க? நாங்க தான் சுப்ரீமோ மோட்டு பத்துலு. அதோட இந்த மல்டிவர்ஸ்ல எத்தனை மோட்டு பத்துலு இருக்காங்களோ அவங்கள அழிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா அவங்க எங்களை அழிச்சிட்டு எங்களோட இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது. சுப்ரீமோ மோட்டு, நீ அந்தரத்துல நின்னுகிட்டு இருக்க பாரு. எங்களை அழிக்கிறதுக்கு பெருசா மாத்துட்டாருங்க. எங்களை பார்த்து சிரிக்கிறீங்களா? நாங்க சிரிக்கிற வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கீங்க. கமான், இங்க இருந்து உடனே கிளம்புங்க. என்ன இப்படி பண்ணிட்டானுங்க? பாய் பாய் மோட்டு பத்துலு. அடடடா மோட்டு, இவன் நம்மளையே தாக்கிக்கிட்டு இருக்கானே. கமான் பத்துலு, ரன். அடடா, காப்பாத்துங்க. இந்த ஷீல்டு இப்ப உடைய போகுது. இப்ப நாம என்ன பண்றது? நான் ஃப்ளையிங் காரை கூப்பிடுறேன். அதுக்குள்ள நீ அவனை கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. இல்ல, சமாளிக்க முடியாது. அப்படின்னா மோட்டோ, நீ கைய கூட நம்ம போலாம். கமான். சுப்ரீமோ கிட்ட தப்பிக்கிறது கஷ்டமான விஷயம் இல்ல, முடியாத விஷயம். எஸ், காரு வந்துருச்சு. போதும், ஆட்டம் காட்டினது போதும். சுப்ரீமோ தான் மகான். உங்க உயிரை இவன் பறிச்சு காட்டுவான். சுப்ரீமோ மோட்டோ, இங்க மோட்டு பட்டுலுடைய கதை முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க இருக்கிற மல்டிவர்ஸ்ல 2 வினியூஸ் மட்டுமே இருக்கு. டாக்டர் ஜட்கா, முதல்ல நாம ஸ்டோன் ஏஜுக்கு போகலாம். ஓகே சுப்ரீமோ பத்துலு.
உடம்பெல்லாம் வலிக்குதுடா. வானத்துல இருந்து உருண்டு வந்து பூமியில வந்து மாட்டிக்கிட்டோம். பூமியில நாம ஒண்ணு சும்மா வந்து விழல, வேற ஏதோ யூனிவர்ஸ்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். சரி வா, நாம இங்கே இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழிய பார்க்கலாம். எஸ், சுப்ரீம மோட்டு பட்லும் என்ன நடக்கிறாங்க? எங்களை முடிச்சிடுவாங்களா? மேட்ரு அமைதியா இருக்கிற வரைக்கும் நாம இங்கேயே தாங்கிடலாம். சரி சரி. யார மாதிரி ஏதோ ஒண்ணு நிக்குது. இங்க இருந்து நாம தப்பிச்சு ஓடிடலாம். ஊடா ஊடா ஷாக்கா ஊடா. தப்பிச்சு ஓடுங்க. என்னடா இது? இல்ல பாக்கி சாக்கி ஹாய். ஆனா ஆபத்து நம்மள துரத்தி வர வியந்து நிக்கிறோம். மொட்டு பாய் பாய். யாரோ அடி வாங்கிட்டு இருக்காங்க. என்ன பாக்குறீங்க? புர்புரி நகரத்துல ஏதாவது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கே. ரொம்ப சரியா சொல்லிருக்க. வாசனை 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 வாசமோசா வாயே. இது என்னப்பா? நீ ஏன் கரையை உடைச்சிட்ட? பாக்ஸர் அண்ணே, வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை சுத்தியா? எப்படி சுத்திட்டு இருந்தா கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? வாய். ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க இப்பதான் வீட்ல இருந்தே வெளியில வரோம். அப்படி இருக்கும் போது உங்க காரை எப்படி அடிப்போம்? அப்படியா? எல்லாத்தையும் விவரமா நான் சொல்றேன். கார் அட்டகாசமா இருந்தாதான் உங்களுடைய பயணமும் அட்டகாசமா இருக்கும். Akabaka suritaga daga Saki haka huri hola takuga. என்ன இது? மோட்டு பத்லோ ஏதோ வேஷத்துல இருக்காங்க. ஐயோ அம்மா, இங்க என்ன பண்றீங்க? வேண்டாம் விட்டுருங்க. புதுக்காரு வேண்டாம் விட்டுருங்க. மோட்டோ ஐயோ பத்லோ, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ ஏப்பா அனாவசியமா என்கிட்ட வம்புக்கு வரீங்க? நாங்க எதுவுமே பண்ணல. நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தீங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் உங்களை நாங்க ஈஸியா அடையாளம் கண்டுப்போம். ஆனா நாங்க காரு பக்கம் வரவே இல்லையே. வாயமுட, என் காரை உடைச்சி அதுக்கான பணத்தை யாரு கொடுப்பாங்க? இவங்களை அடிங்க. ஆனா இவங்களுக்கு என்னாச்சு? மொட்டு பத்லு, இன்னைக்கு ஏதோ உங்களுக்கு புதுசா வியாதி பிடிச்சிருக்கு போல இருக்கு. இப்ப எனக்கு ரொம்ப பயங்கரமா பசி எடுக்குது பார்த்தோம். என்னுடைய வயித்துல கூட ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கே.
பசின்னு சொன்ன உடனே இங்க ஸ்நாக் ஷாப் கண்ணுக்கு தெரியுது. அங்க போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன டீ ப்ரோ, சீக்கிரமா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க, நாங்க ரொம்ப பசியில இருக்கோம். என்ன பாட்டு சமோசா எடுத்து சாப்பிட வேண்டியதானே? வாங்க வாங்க, 2 பேரும் வந்து உட்காருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். இதாங்க சுட சுட சமோசாவை சாப்பிடுங்க. நீங்க என்ன கேட்டாலும் அதை நான் செஞ்சு கொடுப்பேன். ஓகே ஓகே. ஏய் ப்ரோ, போர்க் ஏதாவது இருக்கா எடுத்து சாப்பிடுறதுக்கு? என்னது? அதாவது எடுத்து சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருந்தா கேட்டேன். எனக்கு நீங்க ரொம்ப தான் அலட்டிக்கிறீங்க. இதாங்க, இதுதான் ஃபோர்க், இது மட்டும் தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஞாபகம் வந்துருச்சு மம்மி, இது ரொம்ப டேஸ்டா இருக்குது. எதுக்கு இவங்க விசித்திரமா பண்றாங்க? வாழ்க்கையில முதல் முறையா சமோசாவை சாப்பிடுறாங்களோ? லவ்லி, சூப்பரா இருக்கு. ஐ அம் டன். இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. வயிற்றுக்குள்ள சமோசா போகட்டும். அடடா, சூப்பர் டேஸ்ட். என் லைஃப்ல இந்த மாதிரி ஐட்டங்களை நான் சாப்பிட்டதே கிடையாது. இதை எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்கு பாராட்டே கிடையாது. சாப்பிட சாப்பிட என் மனசு ரொம்ப குளிர்ந்து போச்சுடா பத்துலு. Thank you very much, brother. Thank you. வெல்கம் வெல்கம். ஏய், என்ன தேங்க் யூ நிறுத்திட்டீங்க? பைசாவை கொடுத்துட்டு போங்க. சாரி ப்ரோ, உங்களோட கரன்சி நிஜமான எங்க கையில இல்ல. ஆனா சீக்கிரமாவே கொடுத்துருவோம். இப்ப நாங்க கிளம்புறோம். நான் உங்களை அப்படி போக விட மாட்டேன். மோட்டோ பத்துல ஓடி போயிட்டாங்க, என்னைக்கு ஏமாத்திட்டாங்க. உங்களை விட போறதில்லை. என் வண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க எங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இல்லைன்னா நம்மள அடிச்சே உடைச்சிருவாங்க. பத்துல வண்டியை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. ஆனா இது ஒரு கட் அவுட் தான்ப்பா. சீக்கிரம் மோட்டோ நம்ம முடிச்சுக்கலாம். நாம எதையுமே சாப்பிடல, ஆனா இவங்க உதைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஊர்ல இருக்க எங்க பாட்டியை ஞாபகப்படுத்துறானுங்க. ஓடுறா. என்னன்னே தெரியல, இந்த குப்பத்தட்டி வேலை எனக்கு இப்பெல்லாம் ரொம்பவே மரியாதை வந்துகிட்டு இருக்க மோட்டோ. சரியா சொன்ன பத்துலு, எனக்கும் மரியாதை கூட இருந்துச்சு. சிங்கம் சார், சிங்கம் சார். எங்களுக்கு ஆப்போசிட்டா யாரோ எங்களுக்கு சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சரி, எங்களை அடிக்கிறதுக்காகவே ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்க. போட்டு பத்துலோ, வைஃப் ஹியர் வென் சிங்கம் இஸ் ஹியர். வாங்க வாங்க, இட்லி தோசை சாப்பிடுங்க. உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நான் தான் சட்னியை ஆர்டர் பண்ண மறந்துட்டேன். தேங்க்யூ. சிங்கம் சார், நீங்க சுட சுட சமோசா வாங்கி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் டபுள் கொண்டாட்டமா இருந்திருக்கும். கண்டிப்பா. டீ கடைக்கார அண்ணன் மோட்டு பத்து வைக்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக சமோசாவை சூடா கொண்டு வாங்க. ஆனா சட்னி மட்டும் கொண்டு வராதீங்க. என்ன சொல்றீங்க? எதுக்காக சட்னியை எடுத்துட்டு வர வேணாம்னு சொல்றீங்க? ஏதா நான் உங்களை தான் சட்னியாக்க போறேன். உங்க வண்டி எங்களை மாதிரி உடைச்சு தள்ளிட்டானா? வண்டிய நீங்க உடைச்சிட்டு வண்டிய வேற ஒருத்த மேல போடுறீங்களா? இப்ப கவனிக்கிறேன். ஏதாவது ஞாபகம் வந்துச்சா? வரலைங்க. ஞாபகம் வரலன்னா இங்க இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். டீக்காரன், உங்ககிட்ட நாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டோமா? சொல்லுங்க. நான் உங்களை சட்னியாக்க போறேன், அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். மோட்டோ, சீக்கிரமா ஓடிடலாம். இப்ப இவங்க கூட நம்மள தப்பா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. மூட்டு பத்திரமா விடக்கூடாது.
மோட்டு பத்துலு மறுபடியும் புர்புரி நகரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை தொலைச்சிருவேன். அடடா இங்க மறுபடியும் எவன்டா வர போறா? அட மறுபடியும் எவன்டா இங்க வர்றது? வா பத்துலு, இந்த குகைக்குள்ள நாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏதோ கன்ஃபியூஷன் மாதிரியே இருக்கு. நாம ஏதோ அடிக்கடி Dress மாத்திக்கிட்டு இங்க வர மாதிரியே எல்லாரும் சொல்றாங்க. யாரோ ஒரு டூப்ளிகேட் நம்மள மாதிரியே வேஷத்தை போட்டுக்கிட்டு சிட்டில இருக்கிற எல்லா இடத்துலயும் இவங்க கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம், டாக்டர் ஜக்கா, அட மோட்டு பத்லு, என் தம்பி என் நண்பா எங்கப்பா இருக்கீங்க? புர்புரி நகரத்துக்காரங்க உங்க 2 பேரையும் தேடுறாங்க. டாக்டர் ஜக்கா, எங்கள மாதிரியே இருக்கிறவங்க இந்த புர்புரி நகரத்துல நாங்க இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு குகையில இருக்கோம். ரொம்ப நல்லது பத்லு. நான் கசிட்டா ராமையும் சிங்கத்தாரையும் கூட்டிட்டு நேரா அந்த இடத்துக்கு வந்துடுறேன். சரி. என் மோட்டோ அமைதியாகிற, யாரும் நம்மள கண்காணிச்சிட்டு இருக்காங்க. பத்துலு, இன்னைக்கு நாம பயங்கரமா உதவாங்க இருக்கோம். அதனால எங்க பார்த்தாலும் நம்முடைய மூஞ்சி தான் தெரியுது. என்ன செக் பண்ணியாச்சா? என்னுடைய மூக்கு. ஆனா பத்துலு, இவங்க உண்மையா இருக்காங்க. ஆனா இவனுக்கு சுப்ரீமோ மோட்டு மட்டும் வேஷம் போட்டு இங்க வந்தாங்க. ஓஹோ, இவங்க 2 பேரும் தான் நாம எல்லாரையுமே துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்துட்டு இருக்கானுங்க போல இருக்கு. இவங்கெல்லாம் விட போறது இல்ல. முதல்ல இவங்கள சோப்பு போட்டு துவைச்சு காய வச்சு அதுக்கப்புறமா இவங்க யாருன்னு நான் கேட்க போறேன். சரி மோட்டோ. மொத்தமா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. ஒண்ணு இல்லாம நம்ம 2 பேரையும் அவங்க பண்ணிட்டாங்க. எங்களை எதுக்காக அடிக்கிறீங்க? எதுக்காக அடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வேற. எல்லாத்தையுமே சொல்லுவேன், ஆனா முதல்ல எங்க மனசு சமாதானமாகட்டும். சாஹி பகாஹி ஹூலா காக்கு, இப்ப தாக்குங்க. தாக்குங்க. விட மாட்டேன். இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சாரி இதுக்குள்ள நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டீங்களா? விட மாட்டேனுங்க, உங்களை தாக்க போறேனுங்க. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு? காமாக்கி சூரா, இது எப்படி நடந்தது? 2 சுப்ரீமோவா? டேய் பத்துலு, இங்க நம்மள மாதிரியே பெரிய கேங்க இருக்குடா. இவங்களை நாம சும்மா விடக்கூடாது. அபரகடபர கிலி கிலி சோ, அவனை போட்டு முதல்ல ஆடி. உன்னை நான் விட மாட்டேன். அம்மா, என் கையை போச்சு.
ஆனா ஏப்பா என்ன கொஞ்சம் விட்டுடுங்களேன். தப்பிக்க பாக்குறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை முதல்ல நான் ஐயோ பா, அங்க பாருங்க, அங்க கீழே இருக்காங்க அம்மா. ஐயோ பா, குழப்பத்துல மண்டை காஞ்சு போச்சு. இங்க எப்படிப்பா மூணு ஓட்டு பத்துல இருக்காங்க? என்னோட 20 வருஷ அனுபவம்ல இந்த மாதிரி ஒண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. ஐயோ பா, என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியல. அட, என் தம்பிகளே, என் நண்பர்களே, முதல்ல நாம இவங்களை விடுவிக்கலாம்ப்பா. வா மோட்டு, வா பத்துலு. போதும், ரொம்ப பண்ணிட்டீங்க. இப்ப உடனே சொல்லுங்க, நீங்களா யாரு? அதோட எங்க இருந்து வந்திருக்கீங்க? இது ஒரு பெரிய லாங் ஸ்டோரி ப்ரோ. நாம நிதானமா உட்கார்ந்து தாய்கிட்ட பத்தி பேசியாகணும். நல்லது. எல்லாரும் என்னுடைய லேபுக்கு வாங்க. எல்லாரும் டீ சமோசா சாப்பிட்டுக்கிட்டே நாம ஜாலியா பேசலாம். சுப்ரீமா மோட்டோ பத்துலோ என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள மாதிரியே இருக்கிற 2 பேர் அவங்களையே தீர்த்து கட்டிட்டு அந்த இடத்துக்கு வர பாக்குறாங்களா. அதனால அவங்கள மாதிரியே இருக்கிற 2 பேரையும் கொலை பண்ண அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. அவங்க வெறும் உங்க 2 பேரை மட்டுமே பார்க்கல. அவங்க 2 பேரும் எந்த நேரம் வேணாலும் இங்க வரலாம். சரி வாங்க, நம்ம எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சுக்கலாம். எஸ், அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லானவங்க. நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாது. என்னது சண்டை போடணுமா? ஆனா நம்மளால எங்களால சண்டை போட முடியாது. எங்களாலையும் சண்டை போட முடியாது. அதுக்காக நாம எங்கேயும் போய் பயந்து ஒளிஞ்சுக்க கூடாது. நாம அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள மொத்தமா தாக்க போறோம். ஆனா நாம அந்த இடத்துக்கு எப்படிதான் போறது? டாக்டர் ஜட்கா, எங்களை அவங்களுடைய உலகத்துக்கு அனுப்பி வைங்களே. அட தம்பி, என் பத்துலு, என் நண்பா, எனக்கு அவங்களோட யூனிவர்ஸ பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. ஆனா எனக்கு தெரியும். என்னால உன்னை அங்க அனுப்ப முடியும். ஏன்னா நீங்க 2 பேரும் கண்டிப்பா எங்களை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு வந்தாச்சு. உங்க 2 பேரால மட்டும்தான் அவங்கள அழிக்க முடியும். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவங்கள அழிச்சிடலாம். வேண்டாம், நம்மளால அவங்க கூட சண்டை போட முடியாது. நாம அழிஞ்சு போயிட்டு தான் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அப்படியே நினைச்சுக்கிட்டோம். இல்லன்னா மறுபடியும் நம்ம பின்னாடியே துரத்துக்கிட்டே இருப்பாங்க. வாங்க, எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம். ஆனா இதுல ஒளியறதுக்கு என்னப்பா இருக்கு? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்கள தாக்கி நாம யாருன்றது அவங்க கிட்ட காட்டிடலாம். ஹாக்கி பாக்கி சூரு ஷாக்கி, நாம அங்க போக கூடாது. நீங்க 2 பேரும் போங்க. நல்லது, நாங்க 2 பேர் மட்டும் போறோம். நீங்க எங்களை அங்க அனுப்புங்க. ஓகே ப்ரோ. எஸ் எஸ். இப்போ நீங்க இந்த ஹெட்போனோட உதவியால நீங்க அங்க என்ன பேசினாலும் எங்களால உங்க பேச்ச கேட்கவும் முடியும். அதுக்கப்புறம் உங்களை இங்க இருக்கிற இந்த ஸ்கிரீன்ல கூட எங்களால பார்க்கவும் முடியும். அப்படிதான் இந்த ஹெட்போன் மூலமா நீங்க எங்களை பார்க்கலாமா? ஏன்னா இது எங்களுடைய யூனிவர்ஸோட ஸ்பெஷல் ஹெட்போன்ஸ். போங்க, சீக்கிரமா நீங்க இந்த வால் வழியா அவங்களுடைய உலகத்துக்கு போயிடுங்க. சீக்கிரம். ஆல் தி பெஸ்ட். டாக்டர் ஜக்கா, எனக்கு சில நியூஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் நிஜமாவே உண்மைதானே? நாம மல்டிவர்ஸ்ல இருக்கிற 2 யூனிவர்ஸ்ல இருக்கிற போட்டு பத்துலுவை அழிச்சாச்சு. இப்போ 3வது பாக்கி இருக்கு. அந்த இடத்தோட பேரு தான் ஃபோர்ஃபுரி நகர். அங்க இருக்கிற போட்டு பத்துலுவை அழிக்கிறதுக்காக தான் நாம கிளம்பிட்டு இருக்கோம். ஐயோம்பா, இதுக்கப்புறம் நம்மளுடைய சுப்ரீமோ மோட்டு பத்துலுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அவங்க 2 பேருமே தனியா இருப்பாங்க. The King of all multiverses. சுப்ரீமோ மோட்டு பத்லு வருகிறார்கள். ஹில் சுப்ரீமோ. அட என்னப்பா பண்ணிருக்க? சாரி. வாங்க டாக்டர் ஜட்கா, கிளம்பலாம். அதோட கசிடா ராம் சிங்கோ, இந்த இடத்த பத்திரமா பார்த்துக்கோங்க. Why fear? When I am here, sir, எந்த ஒரு பிரச்சனையுமே வராது.
பத்து முன்னாடி பாரு ஐயோ இது என்னது என்னது? இது ஏதோ ஃப்ளையிங் ஷிப் மாதிரியே தெரியுது. அட நம்ம ஷிப்புக்கு முன்னாடி யாரு பறந்து வராங்க? அட யார் சுப்ரீமோ மேல ஆணை, யாரை தேடி நாம கிளம்பணுமோ அவங்களுக்கு வராங்க. வந்து பாருங்க. பத்தலோ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் சுப்ரீமோ போட்டு பத்தலோ. ரொம்ப சரியா சொன்ன சுப்ரீமோ மோட்டோ. இவங்களுடைய கதைய, அதாவது சரித்திரத்தையே நாம மொத்தமா அழிச்சிடலாம். சரித்திரத்தை அழிச்சிடலாம். ஆனா இந்த சரித்திரம் எழுதப்படலையே. இது பெரிய சீட்டிங். மறுபடியும் சொல்லு. ஏன்னா கதை கேட்கறதுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா சொல்லுப்பா. முதல்ல ஸ்பேஸ்ஷிப் உள்ள வாங்க, சரியா? ஒன்னா உட்காந்து கேட்கலாம். அதோட எனக்கு கதைகள் கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்ப வாங்க. ஐயோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுப்ரீமோ மோட்டோ? இவங்களை அழிக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட்டாக். இதோ ஆரம்பிக்கிறேன். இவன் கதையை கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள நம்மள சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாரு. எங்களை அழிக்கிறதுக்கு சுப்ரீமோ கிட்ட எந்த பவருமே கிடையாது. பூர்புரி நகரத்தோட மோட்டு பத்தலும் எங்களை யாராலுமே எதையுமே செய்ய முடியாது. சீரியஸ் ஆயிட்டாங்களே. கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. போட்டு பத்தலும் என்ன பாக்குது? இங்க அங்கன்னு சுத்தி அடிக்கிறாங்க. ஆமா ஆமா, நல்லாவே சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. இவங்க நம்மள லேசர் பாம்பாலே தாக்குறாங்க. நமக்கு விளக்கமெல்லாம் தேவையே இல்ல. பறந்துட்டே என்னப்பா இது இடைவெளியில பாக்குறாங்க? இவங்களுக்கு என்ன தெரியல, பயம் நகர்ந்து வருது. அட மோட்டோ, இவங்களை கொஞ்சம் பாம்பு போடுறத நிறுத்த சொல்ல. பத்தலோ அட ஏப்பா பாம்பு போடுறத நிறுத்துகல. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாம்ப்பா. டாக்டர் கக்கா, நீங்க என்ன போட்டு வச்சிருக்கீங்க? அச்சோ போச்சு. நம்மள அழிக்க வந்தவங்க எப்படி உட்கார்ந்து இருக்காங்க பாரு மட்டும். சுப்ரீமோ மோட்டோ பத்லு தான் மகான். இவங்களை அழிக்க வந்தவங்க எல்லாரும் காட். என்னடா இவனுங்க? காப்பாத்துங்க. உங்களால தப்பிக்கவே முடியாது. அவங்க தப்பிச்சுட்டாங்க, ஆனா என்னால தப்பிக்க முடியாது. ரொம்ப நன்றி. இதை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப உடனே உன பிடிக்கிற பாரு. விட போறது இல்ல. ஐயோ அச்சோ இல்ல. ஐயோ ஏமா ஓடி போயிடலாம். இடைவெளி இல்லாம தாக்குறாங்க. இவங்க கிட்ட தப்பிக்கிறது மட்டும். அங்க பாரு. வா போலாம். தப்பிச்சு நீங்க எங்க போயிடுவீங்க? இவ யாரா? பெரிய பெரிய கண்களா தெரியுது. அட இந்த கண்ணெல்லாம் எப்ப மேல போச்சு? இரு, முதல்ல நம்ம லைட்ட போட்டு பார்க்கலாம். சுப்ரீமோ மோட்டோ, இதுக்கு நம்ம யாருன்னு தெரியல, அதனால நாம ஓடி போயிடலாம்.
நம்மள பார்த்து பயப்படலாம், ஆனா நம்ம நேரில் பார்த்து பயந்துருச்சு. வேண்டாம், ஓடி போயிடலாம். கஜா கஜா வெரி குட் சூப்பர் கரடி நம்மள பயங்கரமா தாக்கிடுச்சு. ஹலோ சுப்ரீமோ மோட்டு பத்லு, எப்படி இருந்தது? சுப்ரீமோ மோட்டு பத்லு தான் மகான். எங்களை தாக்க வந்த அவங்க எல்லாரும் காட். எங்களை என்ன பண்ண இங்க இருந்து எங்களால சுத்தமா அசையவே முடியலையே. எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேரும் மூழ்கிட்டாங்க. மூழ்கி போயிட்டு அங்கேயே கதை முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய எல்லா டூப்ளிகேட்ஸும் தீர்ந்து போயிட்டாங்க. தண்ணியில இருந்து போட்டு பத்திரம் வெளியில வந்துட்டாங்க. உங்களுக்கு புல்புரி நகரத்து மேல ஆணை. இனிமே நம்மள மாதிரி யாருமே கிடையாது, எந்த டூப்ளிகேட்ஸுமே கிடையாது. நாம மட்டும்தான் இருக்கும், வேற யாருமே கிடையாது. நீ என்ன இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? சுப்ரீமோ மைடியர் பிரதர் சகோதரா, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? ஐயோ என்னப்பா இது? டாக்டர் ஜட்கா ஏதாவது சீக்கிரம் பண்ணுங்க. இப்ப நான் என்னப்பா பண்றது? பண்றது எல்லாத்தையும் போட்டு பத்துல சுப்ரீமா பண்ணிட்டு போயிட்டாங்க. சுப்ரீமா போட்டு நாம இப்ப அவங்களதான் தீர்த்து கட்ட வேண்டியது இருந்தது. ஆனா நீங்க நம்ம ஏன் தீர்த்து கட்ட வேண்டியது இருக்கானா? மொத்த பிளானையும் பண்ணிட்டீங்களே. சாரி சுப்ரீமா போட்டு பத்தலு, இப்போ இத சரி பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். சுப்ரீமா மோட்டோ, நீ உன்னுடைய ஃபீலிங்ஸ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. டாக்டர் ஜட்கா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ரிப்பேர் பண்ணுங்க ப்ளீஸ். என்னது இது? என்னவோ பபிள்ஸ் வருது. மொட்டை பட்டு வந்துட்டாங்க. அவங்க போயிட்டாங்க மாதிரி தெரியுது. கமான், நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்கள நாம தாக்கணும்னா நம்ம மூளையை நாம பயன்படுத்தியே ஆகணும். மொட்டை பத்துலு வெரி குட். முதல் தாக்குதலை நீங்க ரொம்ப அருமையா நடத்துனீங்க. உங்களால அவங்கள நிச்சயம் தோக்கடிக்க முடியும். நீங்களே கொஞ்சம் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க மட்டும் தனியா வந்து உத வாங்கிட்டு இருக்கோம். நீங்க அங்கேயே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கல இங்க. அட என்னப்பா யோசிக்கிறீங்க? ஓகே, நாங்களாக வரோம். இப்ப எங்களுக்குள்ளே தைரியம் வந்தாச்சு. நீங்க இங்கேயே இருங்க, நாங்க போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஆக்கா பாக்கா சூக்கா பேக்கே நாங்களும் கிளம்புறோம். ஓகே, இங்க பாருங்க போட்டு பத்தலு, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. இப்போ நடக்க போறத கபடி. இந்த சுப்ரீமோ மோட்டு பட்லுவை தோக்கடிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தை நாம தீட்டியே ஆகணும். ஆனா என்னடா பண்றது? வெறும் வயசுல என்னால எதையுமே யோசிக்க முடியலடா பத்தலோ. எதை ஹெல்ப் பண்றனே? நீ தாண்டா எனக்கு ஏதாவது யோசிச்சு சொல்லணும் பத்தலோ. ஐடியா,
என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நாம அவங்கள மாதிரியே வேஷம் போட்டு அவங்கள நல்லா ஏமாத்தணும். அவங்களுடைய பவரை நாம அப்படியே விட்டு குறைச்சி எடுத்துடணும். என்னது, அவங்க பவரை குறைக்கணுமா? ஆக்கி சாக்கா பூரா பூக்கா அதிகப்படி கேளுங்க. எஸ் எஸ் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அதோட சுவாரஸ்யமாவும் இருக்கு. சரி கோ சுப்ரீமோ மோட்டு பத்தலு ஆகா சீக்கா மீகா ஜோர் எங்களுக்கு கொடுக்கிறது கொடுக்கவோ. கமான், நம்மளுடைய அடுத்த பிளானை ஆக்டிவேட் பண்ணலாம். ஸ்டோன் ஏஜ் மோட்டு நாம ரெண்டு பேருமே சிட்டி பக்கம் போகலாம். அப்பதான் என்னால ஒண்ணு கைட் பண்ண முடியும். அதோட நீ ஸ்டோரேஜ் பத்தலு சயின்டிபிக் வேர்ல்டோட மோட்டு பத்தலு நம்ம 4 பேரும் கேசலுக்கு போகலாம். பாக்கி சூரா சாக்கி இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க போதே. வாங்க போலாம். சரி, நம்மளும் கிளம்பலாம். வா வா போலாம். என்னடா இது இப்படி சுத்துறாங்க? இது யாரு? பாக்கி சூரா சாக்கி உன்னை நான் அடிக்க போறேன் தாக்கி. ஆனா அசிஞ்சிட்டே இருக்கியே. யார் அது? இந்த இடத்துல யாரோ இந்த மாதிரியே இருக்கு. விட்டுறத 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 விட்டுறத. ஆஹா, சுப்ரீமோ. ஹலோ சுப்ரீமோ. அட இங்கேயும் சுப்ரீமோ, இங்கேயும் சுப்ரீமோ. என் தலையில அடிபட்ட காரணத்தினால எனக்கு 2 மோட்டு பட்லும் சுப்ரீமோ தெரியுறாங்க. நீ சரியாக விரும்புறிய அப்படின்னா ஒரு 2 கண்ணியை மூடிட்டு அந்த பக்கம் திரும்ப. எல்லாமே தெளிவா தெரியல. எல்லாம் மொத்தமா குணமாயிடுச்சுன்னு தெரியுது. இதுதான் சுப்ரீமோ பேலஸோட பிளான். வாங்க அவங்க அந்த வேலையை பார்க்கலாம். வாங்க. சரி, all the best. லா 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 லா. சுப்ரீமோ மோட்டு பத்தலு என்ன நீங்க ஆனா மோட்டு இந்த மாதிரி பயப்படக்கூடாது. நாம 2 பேரும் சுப்ரீமோ. அது வந்து என்னன்னா நாங்க போய்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களை அழிக்கணுமான்னு சொல்லி யோசிச்சு மறுபடியும் திரும்பி வந்துட்டோம். நான் என்ன சொல்றேன்னா நம்ம உலகத்துல நாமளே சந்தோஷமா நிம்மதியா மத்தவங்களுக்கு இடத்துல இல்லாம வாழ்த்துட்டா ரொம்ப நல்லது இல்ல? நாம இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கு அமைதியான வாழ்க்கைனா என்னங்கறத அப்படியே சொல்லி கொடுத்து அவங்களை நிம்மதியா நம்ம வாழ வைக்கலாம். எஸ் எஸ் சுப்ரீமோ, உங்க எண்ணங்கள் ரொம்பவே உயர்ந்ததா இருக்கும். நீங்க 2 பேரும் மிகப்பெரிய மகானாயிட்டீங்க. இப்பவே நான் அதுக்கான ஏற்பாட பண்ணுறேன். சுப்ரீமோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அது இப்ப சொல்லுங்க. உங்களுடைய மொத்த மக்களும் உங்களுடைய பேச்ச கேக்குறாங்க. என்னுடைய மக்களே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. என்னுடைய அன்பான ஊர்வாசிகளே, இதில இருந்து நாம எல்லாருமே ஒரே குடும்பமா எல்லாரையும் நேசிச்சு ஒன்னா ஒத்துமையா வாழணும். அன்புதான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம். நமக்கு பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையே இல்லை. ஆயுதங்கள் இருந்தாலே நாம ஒருத்தர் தாக்கி மத்தவங்களை அழிச்சு அதை நாம கொண்டாடிட்டு இருக்கோம். அது தப்பான விஷயம். ஆனா எதுக்காக இந்த சண்டையெல்லாம்? நாம எல்லாம் ஒருத்தருக்கு அன்பா பேசி சந்தோஷமா இந்த உலகத்துல வாழக்கூடாதா? சுப்ரீமோ, நாங்க என்ன நினைச்சோமோ அததான் நீங்க சொல்றீங்க. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கு.
அதனால உங்க கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கிடுங்க. நம்மளுடைய கையில ஆயுதங்கள் இருக்கிற வரைக்கும் மத்தவங்கள நாம எப்படி தோக்கடிக்கிறதுங்கிறத பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருப்போம். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சுப்ரீமோ. உடைச்சிருங்க. கசிட்டா ராம், உன்னுடைய நேர்மைக்காக இந்த மேட்ச உனக்கு குத்துறேன். எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன சிறு கௌரவம். தேங்க்யூ தேங்க்யூ. யூ ஆர் கிரேட் சுப்ரீமோ. நீங்க ஒரு மகான். என்னுடைய 20 வருஷ வாழ்க்கையில உங்களுடைய இந்த மகா ரூபத்தை நான் பார்த்ததே இல்ல. கஜா சகோதரர்களே, இனிமே இந்த வெடிகுண்டு நமக்கு தேவையே இல்ல. எல்லாத்தையும் எரிச்சிடலாம். யாரும் நம்மள தாக்குறாங்க. எதிரிகள் தாக்குதல ஆரம்பிச்சுட்டானுங்க. சுப்ரீமோ மோட்டோ எந்த தாக்குதலும் நடக்கல. இங்க பக்கத்துல ஃபயர் ஒர்க் எக்ஸிபிஷன் நடக்குது. ஃபயர் ஒர்க் எக்ஸிபிஷன் நடக்குதா? கண்டிப்பா ஏதாவது பெரிய பிளானா தான் இருக்கணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பத்துலு, என்னுடைய வாழ்த்துக்களை வச்சுக்கடா. இது ஒண்ணும் பண்டிகை கிடையாது சுப்ரீமோ மோட்டோ. அங்க வேற என்னமோ நடக்குது. நான் போய் கேட்டுட்டு வரேன். கசிட்டாராம், எல்லா பக்கத்துல இருந்தும் எதுக்காக இப்படி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது? டாக்டர் ஜக்கா, உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்னோட 20 வருஷம் வாழ்க்கை அனுபவத்துல முதல் முறையா சுப்ரீமோ மோட்டோ பத்துலோ மனசை தொடர மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. கஜா அப்படி என்ன கிழிச்சாங்க? அவங்க இப்ப என் கூட தானே இருக்காங்க. அட இல்ல, அவங்க சரியா 12 மணிக்கு என்ன பார்க்க வந்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அதனுடைய பாதிப்பு தான். ஐ சல்யூட் சுப்ரீமோ மோட்டோ பத்துலோ. ஐ சல்யூட் தம். என்னோட 20 வருஷ வாழ்க்கை அனுபவத்துல முதல் முறையா டார்க் சைடுல இருக்க ரிவர் மவுண்டன் பக்கத்துல இருக்கும். இங்க இருந்து உனக்கு எப்படி ஆர்டர் கொடுத்திருக்க முடியும்? பகல் நேரத்துல கனவு காட்டுறியா என்ன? அட சுப்ரீமோ, நீங்க தான் இருந்தீங்க. எனக்கு என்ன உங்க 2 பேரையும் அடையாளம் தெரியாதா என்ன? ஒருவேளை புர்புரி நகரத்துக்காரங்களா இருப்பாங்க. அவங்க தப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நம்மள மாதிரியே வேஷத்தை போட்டுட்டு அங்க போயிருக்கணும். அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. என்னது? அடடா, எங்க போனாங்க? இப்ப என் பக்கத்துல தானே இருந்தாங்க. ஒண்ணுமே புரியல, எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னொரு சுப்ரீமோ மோட்டோ பத்துலோ, நீங்க எங்கப்பா போயிட்டீங்க? அட எங்க இருக்கீங்க சுப்ரீமோ? இன்ஸ்பெக்டர் சிங்கம் கிட்ட சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. நாங்க உடனே கிளம்பி வரோம். ஓகே, சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்கணும். இங்கப்பா தூக்கிட்டு போறீங்க. சிங்கம் சார், என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பொய்ய நம்பி ஏமாந்து போயிடக்கூடாது. சரியா 12 மணிக்கு சுப்ரீமோ மோட்டு பத்துலோ என்கிட்ட வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ சொல்றது உண்மையா இருந்தா சுப்ரீமோ மோட்டோ பத்துலோ 12 மணிக்கு என்கிட்ட வந்திருந்தாங்களே. என்னது? ஆமா, ஆனா அது என்ன ஆச்சுன்னா 1 2 3 4 சோர பாக்கி ஹூர பாக்கி இவன் மொத்த பிளானையும் கெடுத்துருவா போறக்க. என்ன அடிக்க முடியல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நாம 2 பேரும் சுப்ரீமோடா. ஆஹா, சுப்ரீமோ, இந்த நேரத்துல நீங்க இங்க பண்றீங்க? நாங்க நிறைய யோசிச்சுட்டோம். இவ்வளவு பணம் சொத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாங்க என்னதான் பண்ண போறோம்? இத வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நாம மேல போகும்போது எல்லாத்தையுமே இங்க விட்டுட்டு தானே போக போறோம்.
என்னுடைய உண்மையான சொத்து பணம் எல்லாமே நீங்க தானே? சுப்ரீமோ, நீங்கள் ஒரு மகான். நான் சொல்றேன், நீங்க புருஷர்களே கிடையாது, மகா புருஷர்கள். நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க. சாரி அங்கிருப்பா. என்னடா வளர்ற? அதாவது நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா சொல்ல அதாவது நான் என்ன சொல்ல வந்தோம்னா எல்லாத்தையும் பிளைன்ல ஏத்திக்கிட்டு மேல பறந்து போயிட்டு மக்கள் கிட்ட என்னென்ன வாங்கணுமோ அதெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துருங்க. யாருடைய தலையெழுத்துல என்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கட்டும். உன்னுடைய நேர்மைக்காக நான் உனக்கு கொடுக்கிற முதல் பரிசு இது. ஜிங்கலாலா ஷோ ஷோ. அதோட இதுதான் இரண்டாவது பரிசு. நாங்க கிளம்புறோம். ஓஹோ, தேங்க்யூ அடியாத்தியா. ஐயோ அம்மா, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஜுவல்லரிஸ். சிங்கம் சார், கனவு காணாதீங்க. நீங்க எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா 12 மணிக்கு அவங்க என்ன பார்க்க வந்தாங்கப்பா. இல்ல என்ன பார்க்க வந்தாங்க. நான் எதையும் தப்பாவே சொல்லல. அப்ப அவங்க என்கிட்ட வந்தாங்க. எனக்கு என்ன சுப்ரீமோ மோட்டு பத்துல தெரியாதா என்ன? அப்படின்னா நீ என்ன முட்டாள்னு சொல்றியா? கஜா என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நான் எப்பவுமே குழம்பி போனதே கிடையாதுப்பா. அவங்க யார்கிட்ட வேணாலும் வந்திருக்கட்டும். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இது போய் எரிஞ்சு போயிடுச்சு. அவங்க கஜானாவை திருடாம தடுக்கணும். போலாம். நான் புல்புரி நகரத்துல இருக்க மோட்டு பட்லுவ உண்டு இல்லன்னு பண்ண போறேன். அவனை மோசமான நிலைக்கு கொண்டு வர போறேன். அது மட்டும் இல்ல, வேச்சு கீழ்ச்சி கைக்குட்டையே மாத்த போறேன். நம்மளுடைய மொத்த ஆயுதங்களையும் அவங்க எரிச்சிட்டாங்க. நம்மளால இதை நம்பவே முடியல. மொட்டையா இருந்தாலும் பயங்கர புத்திசாலி. சரியா சொன்ன சுப்ரீமோ பத்துலு. அங்க என்னப்பா நடக்குது? கஜானா மழையா? நான் இப்பவே செக் பண்றேன். அடடா, மேல இருந்து தங்கம் விழுது. தங்கமோ தங்கம். வைர நெக்லஸா? நில்லு, இது என்னுடைய. தங்கம் கிடைக்குது. இங்க என்னடா நடக்குது? யாருடைய கஜானாவை இவங்க இப்படி கொள்ளையடிக்கிறாங்க? அந்த கஜானா நமக்கு தான் சொந்தம். வேற யாருக்கிட்டயுமே இவ்வளவு கஜானா கிடையாது. ஆனா நம்ம கஜானாவை எதுக்காக இவங்க பங்கு போடுறாங்க? இல்ல இது நம்மளுடைய கஜானா. தடுத்து நிறுத்துங்க. இவங்களை எவனாவது தடுத்து நிறுத்துங்களே. ஏதாவது பண்ற சுப்ரீமோ, சிங்கம் கிட்டே கசிடராம் கிட்டே கேட்டு பார்க்கலாம். கசிடராம், சீக்கிரமா உன்னோட பிளான ஸ்டார்ட் பண்ணு. நீங்க கிளம்பி வா, நான் உனக்கு என்னுடைய லொகேஷனை அனுப்புறேன். கச்சா இப்ப சுப்ரீமோ போட்டு பத்துல எப்படி சமாளிக்கிறது? ஆமா, எனக்கு அதுவும் புரியல. சுப்ரீமோ, உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மொத்தமா எங்களை அழிக்கிறதுக்கு நீங்க முடிவே எடுத்துட்டீங்களா? சார், அதை சொன்னதுக்காக தான் ஓடி வந்தோம். இதெல்லாம் கசிடராம் கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. அம்மா, அது நாங்க ஒண்ணும் கிடையாது. அவங்க பார்க்க எங்களை மாதிரியே இருக்காங்க. என்னது? ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இதே கண்ணு, இதே மூக்கு, இதே கையு, இதே காலு. அவங்க பக்கத்துல காப்பி மாதிரியே இருந்தாங்க. அவங்க சரியா 12 மணிக்கு வந்து மீட் பண்ணாங்க. அவங்க தான் இங்க வந்து என்கிட்ட கஜானா மழை பொழியட்டும்னு சொன்னாங்க. நானும் சொன்னதை செஞ்சுட்டு ஐயோ அம்மா. ஒரு நிமிஷம். அவங்க சரியா உன்கிட்ட எப்படி 12 மணிக்கே வந்தாங்க? ஒரே நேரத்துல 2 இடத்துக்கு எப்படி அவங்களால வர முடிஞ்சது? இது எங்களுக்கு தெரியாதோ. ஆனா 2 பேர்கிட்டயும் அவங்க 12 மணிக்கு தப்பா வந்தாங்க. 12 o'clock. இத பத்தி நாம அப்புறமா யோசிக்கலாம். முதல்ல நீங்க பிளேனை கீழே இறக்குங்க. நாம நம்மளுடைய கஜானாவை முதல்ல எல்லார்கிட்ட இருந்து பொடுக்கி ஆகணும். நான் பணக்காரன் ஆயிட்டேன்.
இவ்வளவு எனக்குதான். இவனுக்கு சுப்ரீமோ பேச்சே கேட்க மாட்டானுங்க. இப்ப இவங்களுக்கு யாரும் காட்டாம விட போறது இல்ல. நம்ம மக்களையே நாம தாக்கிட கூடாது, இல்லன்னா இவங்க நமக்கு எதிரா போயிடுவாங்க. ஓகே, வாங்க நாம அவங்களை போய் தடுக்கலாம். எங்கடா போயிட்டு இருக்க? ஒழுங்கா நில்லு. அந்த கஞ்சனா ஒழுங்கா என் கையில கொடுத்துடு. குடுறா, என் கையில கொடு. யாராவது கஜானாவை எங்களை மீறி தொட்டா அவங்க கை அவ்வளவுதான். டூப்ளிகேட் வந்தாச்சு. வாங்கப்பா எல்லாரும் இங்க வாங்க. டூப்ளிகேட் சுப்ரீமோ வந்துட்டாங்க. டூப்ளிகேட் சுப்ரீமோவா? அப்படின்னா நாங்க ஒண்ணு டூப்ளிகேட் இல்ல, நாங்க நார்மல் தான். எங்க கிட்ட சரியா 12 மணிக்கு எங்களுடைய மகான் ஒரிஜினல் மோட்டு பத்லு சுப்ரீமோ வந்தாங்க. டூப்ளிகேட் சுப்ரீமோ உங்க முன்னாடி வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கஜானாவை நீங்க திருடி திரும்ப எங்க கிட்ட எடுத்துட்டு போவீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, டூப்ளிகேட் காரங்க வந்தாங்கன்னா உங்களை அடிச்சு உதைச்சு பேசுங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை அடிச்சு துவைக்க சொன்னாங்க. இல்ல 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 போட்டு அடிக்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? வாய்க்கு வந்ததெல்லாம் ஓடாதீங்க. அவங்க தான் டூப்ளிகேட், நாங்க தான்டா ஒரிஜினல். நீங்க ஒரிஜினலா இருந்திருந்தா எங்களை இப்படி தடுத்து இருக்க மாட்டீங்க. எங்களுடைய மகான் மோட்டு பத்லு சுப்ரீமோ ஆயுதங்களை தியாகம் பண்ணாங்க, கஜானாவை தியாகம் பண்ணாங்க, அவங்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ணாங்க. எதையும் நாங்க தியாகம் பண்ணல, எதையும் நாங்க தியாகம் பண்ணல. டூப்ளிகேட் சுப்ரீமோ, நீங்க யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வாங்க, இவங்களை விடக்கூடாது. இவங்களை அடிங்க அடிங்க. வாங்க. இங்க சமயம் ஓடிடலாம். தம்பி டப்பா ஓடுப்பா, ஓடு ஓடு ஓடு. எங்க ஓடுறீங்க? டூப்ளிகேட் இல்லைங்க. விடாதீங்க, ஓடுறாங்க பாருங்க, தப்பிக்கிறங்க, விடாதீங்க. இப்ப எப்படி நடக்குற பாருங்க. ஐயோப்பா சுப்ரீமோ இங்க வாங்க. இது என்ன நல்லா சேஃபா இருக்கு. ஓடி வாங்க. எங்கேயோ போயிட்டாங்க, தேடுங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம எந்த பிளானட்டுக்கு வந்து தொலைச்சோம்? என்னடா இது இவ்வளவு பெரிய எலி ஓடிக்கிட்டு இருக்கு? யோசிக்கோ, நீ சொன்ன சேஃபான இடம் இதுதானாயா? நான் எவ்வளவு பெரிய சுப்ரீம் தெரியுமா? நான் என்ன கூட்டு வந்து ட்ரைனேஜ்ல படுக்க வச்சிட்டு இருக்கீங்களாடா? நான் என்னுடைய 20 வருஷம் வாழ்க்கை அனுபவத்துல உங்களுடைய நிலைமையை இவ்வளவு மோசமா நான் பார்த்ததே இல்லப்பா. இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க 2 பேர் தான்டா. இது கஜானாவை தூக்கி போட்டதுக்காக, இது ஆயுதங்களை எரிச்சதுக்காக, இது எங்க 2 பேரையும் அழிச்சதுக்காக. வாய்க்க தம்பி என்னதுக்கு பாடுக்கிறீங்க? அவங்கள அடிங்க. நான் என்னப்பா தப்பு பண்ணேன்? சுப்ரீமோ, இப்ப நடந்தது நடந்துருச்சு. நாம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம்ப்பா. சரியா சொன்னீங்க டாக்டர் ஜெப்கா. சரியா 12 மணிக்கு 3 இடத்துல நம்மள மாதிரியே இருக்கிற 2 பேர் தெரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். அவங்க எல்லாருமே ரெட்ட பிறவையா இருக்கணும். இல்ல, இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது. எந்த 2 மோட்டு பத்துல நாம தீர்த்து கட்டணுமோ அவங்க ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். அதோட புர்புரி நகரத்துக்காரங்க கூட அவங்க கண்டிப்பா இங்க வந்திருக்கணும். நீங்க 2 பேரும் உங்க Dress மேல என்னத்தை ஒட்டி வச்சிருக்கீங்க? எதுக்காக இத வச்சிருக்கீங்க? நம்மள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத வந்து நீங்க அந்த மோட்டு பத்லும் எங்களுடைய சாகசத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த பரிசை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு உங்க சாகசத்துக்காக கொடுக்கல, உங்களுடைய முட்டாள்தனத்துக்காக தான் அவங்க கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணு இல்ல. அத கழட்டுங்க. நாம கொடுத்த பேட்ஜஸ் அவங்க பார்த்துட்டாங்க. அதே நேரத்துல அதுக்குள்ள சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி இருக்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரிஞ்சே இருக்காது.
இரவு நெருங்கியாச்சு. கமான், டார்க் மவுண்டன்ல இருக்கிற அந்த குகைக்குள்ள நாம நுழைஞ்சு இவங்க கிட்ட இருந்து நாம எப்படி தப்பிக்கலாம்னு நாம முடிவெடுக்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நாளைக்கு வரைக்கும் நாம ஓய்வு எடுக்கலாம். நாளைக்கு நேரா நாம அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ கொடுக்கலாம். ஆனா சர்ப்ரைஸ் பண்றதுக்காக அவங்களுக்காக நம்ம எந்த கிஃப்ட்டுமே வாங்கவே இல்லையா? உன்னை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றதுனால கவனமா கேட்டுக்கோ. டோன்ட் வரி. இவங்களுடைய பிளேனை நம்மளால பறக்க வைக்க முடியும். இவங்களோட பிளேனை எடுத்துக்கிட்டு நாம இங்க இருந்து போயிடலாம். நம்மள அவங்க மொத்தமா மோசம் பண்ணிட்டானுங்க. நம்ம கையில இப்ப எதுவுமே இல்ல. கண்ட்ரோல் சுப்ரீமோ மோட்டோ கண்ட்ரோல். நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன்? அவங்க நம்மள ராஜால இருந்து சாதாரண மனுஷனா மாத்தி விட்டானுங்க. அமைதியா இருந்து அவங்கள வரவேற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணேன். அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அப்படின்னா கசிட்டாராம் அப்புறம் சிங்கத்துடைய உடம்புல நாம பேஜ குத்தி அனுப்பி வச்சிருந்தோம் இல்லையா? அதுல சிசிடிவி கேமரா இருந்தது. அத நான் கவனிச்சிட்டேனே. ஆனா அத நான் வெளிய காட்டிக்கல. நான் வேணும்னே தான் நம்ம லொகேஷனை அவங்களுக்கு சொல்லி இருக்கேன். அப்பதான் அவங்க இங்க வருவாங்க. வந்த உடனே நம்மளுடைய கையால அவங்க எல்லாரையுமே அழிச்சிடலாம். சாமா சுப்ரீமோ பத்தலும் ஒல்லியா இருந்தா நீ வேலை பண்றது கில்லி மாதிரி இருக்கடா. அடடா, கொஞ்சம் இன்ன கவனி. நம்மளுடைய இறை வலையில சிக்கிறதுக்காக தானே இங்க பறந்து வருது. இந்த ஸ்டார் மவுண்டன் குகைக்குள்ள சுப்ரீமோ மோட்டோ பாட்டிலோட வாழ்க்கைக்கு மொத்தமா எண்டு கார்டு போட வேண்டிய நேரம் வந்தாச்சு. கமான், அப்ப நாம எதுக்காக வெயிட் பண்ணணும்? அவங்க லைஃபுக்கு நாம எண்டு கார்டு போட்டுடலாம். லைஃப்ல எண்டு கார்டு அவங்களுக்கு கிடையாது, நமக்கு தான் போட போறாங்க. அவங்க ஏற்கனவே நமக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம வருவோன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நிறைய தொல்லை கொடுத்துட்டீங்க. இனிமே நாங்க கவனிக்க போறோம். சுப்ரீமோதா மகான், உங்களுடைய எல்லா உயிரும் காட். ஆனா எங்களை விடு, முதல்ல உன்னோட உயிரை யார் காப்பாத்துறாங்கன்னு பாரு. அச்சோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஜெய் ஹோ! வேட்டையாட வந்தானுங்க, கடைசியில இவனுங்களே யாரையா மாறிட்டானுங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த சுப்ரீமோ மோட்டு பத்துல பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? சுப்ரீமோ மோட்டு தயாரா இருக்கியா? ஓகே. அடடா, என்னைக்கு இது இப்படி ஆயிடுச்சு? அடடா, இவனுக்கு என்னடா பண்றானுங்க? இன்னைக்கு முதல் முறையா யாரோ சுப்ரீமோ மோட்டு பட்டு கூட சண்டை போட பார்த்திருக்காங்க. அவங்க கையில இருந்து யாரும் தப்ப முடியாது. Bye bye. சுப்ரீமோ மோட்டு பத்துலு, எங்களை கெட்டு கட்டுறது ஒண்ணு அந்த அளவுக்கு சுலபம் இல்லை. இந்த அப்படியா? இந்த இப்பவே வாங்கிக்க. உங்க எல்லாரையும் நான் அழிக்காம விட மாட்டேன். சுப்ரீமோவிய எதிர்ப்பியா? மோட்டு, இவனை பொறுப்புரை நகரத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வழி பண்ணுங்க. புரிஞ்சிடுச்சு. என் சமோசா எங்க போச்சு? உனக்கு இவ்வளவு சக்தியா?
சமோசா பவர் ஏன் முன்னாடி வேலையே செய்யாது மோட்டு. சபாஷ் மோட்டு பத்லு, சபாஷ். எங்க யூனிவர்ஸோட பவர் என்னங்கிறத நீ இப்ப பாத்தியா? இது முன்னாடி உன்னோட சமோசா பவர்லாம் ஒண்ணுமே இல்ல. உன்னோட சமோசா பவர்லாம் என்கிட்ட ஒண்ணுமே வேலை செய்யாது மோட்டோ. என் நண்பனியே தாக்கிட்டியா? மோட்டு நீ நல்லா இருக்கல்ல? மோட்டு ஜாக்கிரதை. உன்னுடைய முடிவுக்காக நீ தயாராக இருந்தக்க மோட்டு. ஒருத்தருடைய சக்தி பத்தாது, 2 பேர் சக்தி தேவை. இது வெறும் ஆரம்பம் தான்ப்பா மோட்டு. சரியான வேலை பண்ண பத்லு. அவனை சும்மா இதோட விடவே கூடாது. இதோட உன் கதை முடிய போகுது போது. மோட்டு மோட்டு இல்ல இல்ல மோட்டு, உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். மோட்டு எழுந்திரு மோட்டு, எழுந்திரு மோட்டு. எங்க கிட்ட மோதிர உங்க ஆளுக்கு என்ன ஆச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்க எல்லாரையும் பிளாட்டா நாங்க படுக்க வச்சிருப்போம். ஒழுங்கா அழுது புலம்புறத இதோட நிறுத்திக்கங்க. இன்னும் எவ்வளவு அழுவீங்க? அதோட யாருக்காக அழுதுகிட்டே இருப்பீங்க? இன்னும் உங்க கூட சேர்ந்து அழுவுறதுக்காக மழையும் வந்தாச்சு. ரொம்ப சிரிக்க வேண்டாம் சுப்ரீமோ. உங்ககிட்ட உங்களுடைய சக்தி இருக்கலாம், என்கிட்ட என் சக்தியும் இங்க இருக்கிறவங்களோட சக்தியும் ஒன்னா இருக்கு. நாங்க மோட்டோ பத்துல கூடவே இருப்போம். மோட்டோ, நீ தயவு செஞ்சு எழுந்து உக்காரு. போராட்டத்துக்கு நடுவுல நீ இப்படி இருக்க கூடாது. இவங்க எல்லாருக்கும் முடிவு கட்ட போற ஒரே ஆளு நீதான். அவங்கள அழிச்சிரு மோட்டோ. மோட்டோ எழுந்துரு, இல்லன்னா அவங்க எல்லாரும் எங்களை போட்டு அழிச்சிருவாங்க. நாங்க எல்லாரும் உன்னைத்தான் நம்பி இருக்கோம். சீக்கிரம் எழுந்துரு மோட்டோ. மோட்டோ, இது நம்மளுடைய நட்பு மேல சத்தியம். ஏய் கடவுளே, இன்னைக்கு மட்டும் நல்லது கெட்டது கிட்ட தோத்து போச்சுன்னா இந்த உலகத்துல நல்லது செய்யறதுக்கு எவனுக்கு இருக்க மாட்டேன். எப்படி தப்பிச்சான்? டேய் மோட்டு, நீ ரொம்ப பண்ற. இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ எப்படிப்பா தப்பிக்க போற? உங்க 2 பேரையும் வச்சு செய்ய போறேன்டா.
எங்களை மாதிரி சுப்ரீமோவை அழிக்கிறது கஷ்டம் மட்டும் கிடையாது, அது முடியாத காரியம். யா, ஓ, யா, யா. யார தோக்கடிக்கிறது கஷ்டம், எது முடியாத காரியம்னு நான் இப்பவே உனக்கு காட்டுறேன். இந்த மோட்டு பத்துல நம்மளுடைய எலும்பு படபடன்னு படைச்சு நொறுக்கிட்டா. சுப்ரீமோ மோட்டு, இந்த மோட்டு கிட்ட தோத்து போறதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இவனை நம்மளால தோக்கடிக்க முடியாதுன்னு கிளியரா தெரியுது. எங்களோட யூனியன் ஸ்கூல்ல வந்து எங்களையே அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கலாம். இப்ப நான் உன்னையே அடிச்சிட போறேன். வேண்டாம் வேண்டாம், எங்களை மன்னிச்சிரு. முடியாது. வேண்டாம் மட்டும் இவங்களை நாம அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இருக்காது. திரும்பி வாழ்றதுக்காக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரு. ஆக்கா பாக்கா சூரா சாக்கா, அவங்களை அழிச்சிடு. ஆஹா, இவங்களை அழிச்சிடு. சுப்ரீமோ மோட்டு பத்துலு, உங்களை அழிக்கிறதுக்கு தயாராக இருக்க. இல்ல வேண்டாம். மோட்டு, நீ அவங்களை எதுக்காக எதுவுமே பண்ணல? இவங்க நம்மள ஃபாலோ பண்ணாம இப்படியே விட்டுடணும். அதோட தன்னோட உலகத்திலேயே இவங்க சந்தோஷமா வாழ்வாங்கன்னு வாக்கு கொடுத்தா நாம இவங்களை விட்டுடலாம். எங்களை அழிச்சிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம், நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி இனிமே வரவே மாட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க தான் உங்களை அனாவசியமா அழிக்க முயற்சி பண்ணிட்டோம். நாங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நாங்க என்ன பண்ணோமோ அதுக்காக நீங்க எங்களை மன்னிச்சாகணும். சரி சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனா நீங்க என்னுடைய கண்டிஷனை ஏத்துக்கணும். நாங்க ஏத்துக்கிறோம். ஆமா, அது என்ன கண்டிஷனு? மோட்டு பத்துல நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஐயோ நீ சரியா சொன்ன டாக்டர். ஐயோ என்னது? மோட்டு பத்துல வந்துட்டாங்க. டீக்கார அண்ணன், நல்லா சுட சுட சமோசாவை ரெடி பண்ணி வைங்க. நிறைய விருந்தாளிங்க வந்துகிட்டு இருக்காங்க. விருந்தாளிகளா? இன்னொரு மோட்டு பத்தலோபா. நாங்க தான் சுப்ரீமோ மோட்டு பத்தலோ. அப்புறம் நாங்க தான் டொமெஸ்டிக் மோட்டு பத்தலோ. ஒரு மோட்டு பத்தலோவையா சமாளிக்க முடியல. இங்க ஏகப்பட்டது வந்து நிக்குது. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பானி புடிச்சிட்டு வந்த? சரி, என்னோட டூப்ளிகேட் ஒண்ணு கொண்டு வாய. ஒருவேளை அவன் வந்தானா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. உனக்கு உதவி செய்யறதுக்காக நான் எப்பவுமே தயாராக இருப்பேன். இது எனக்கு என்ன மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எப்படிப்பா நடக்குது? இதான் சொல்லுவாங்க,